வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கருப்பரிசியோட டாப் 5 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது பிளாக் ரைஸோட டாப் 5 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ சமீப காலமாகவே கருப்பரிசியோட முக்கியத்துவம் எல்லா மக்களையும் சேர்ந்தடைந்துடுச்சு. இது மெயினாக எங்கெல்லாம் பயிரிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வடகிழக்கு பகுதிகளிலும் தெற்கு பகுதிகளில் தான் பயிரிடுறாங்க. வடகிழக்கு பகுதியில் இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக் ஹாவ். தெற்கு பகுதி, அதாவது தமிழில் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கவுனின்னு சொல்கிறோம். சரிங்க, இந்த கவுனி அரிசியோட டாப் 5 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத ஒன்னொன்னா பார்ப்போம். கவுனி அரிசியோட ஃபர்ஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட், இதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே உள்ளது. கருப்பு அரிசியில் எல்லா அரிசியை விட அதிகபட்சமான ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுனி அரிசியோட கலரை வச்சு தான் சொல்கிறாங்க. கவுனி அரிசியோட கலர் கருப்பாகவும் ஊதா நீளம் கலந்ததாகவும் இருக்கிறதுனால அந்த கலரை வச்சு தான் இதில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத தெளிவாகவே அது வெளிப்படுத்துது. இந்த கருப்பரிசியில் வெளி அடுக்கில் ஆந்தோசைனின் அப்படின்ற ஆன்டிஆக்சிஜன் பெரிய அளவில் காணப்படுகிறது. இந்த ஆந்தோசைனின் இருதய நோய்களை தடுக்கவும், மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும், வீக்கத்தை குறைக்கவும் உதவுது. கருப்பரிசியோட 2வது ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்துக்கு ஒரு நல்ல மூலாதாரமாக இது விளங்குது. ஒவ்வொரு அரை கப் கருப்பரிசியில் 3 கிராம் நார்ச்சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்து எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் அசைவுகளை சீராக்க உதவுது, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு மற்றும் வீக்கம் ஆகியவற்றை தடுக்கவும் உதவுகிறது. இந்த நார்ச்சத்து வேறு எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிவுகளை செரிமான மண்டலத்தில் பிணைக்கவும், செரிமான சுழற்சி முடிந்ததும் அதை வெளியேற்றவும் இந்த ஃபைபர் உதவுது. இப்போ இந்த ஃபைபர் நம்ம நிறைய நொறுக்கு தீனிகள் மற்றும் அதிகமாக உண்பதை தடுக்கவும் இந்த ஃபைபர் உதவுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பரிசியில் ஃபைபர் அதிகமாக இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிரம்பி விட்டது என்ற ஒரு உணர்வை அது தருகிறது. கருப்பரிசியோட 3வது ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம். உடல் பருமன் அபாயத்தை தடுக்கிறது. நீங்கள் உடல் பருமனை எதிர்த்து போராடுகிறீர்களானால் கருப்பரிசி உங்களுக்கு ஒரு சிறந்த வழி. இதில் நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் இது சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வயிறு முழுமையாக நிறைந்துவிட்டது என்ற ஒரு உணர்வை இது கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பரிசி நீரிழிவு மற்றும் உடல் பருமனுடன் இணைக்கப்பட்டுள்ள இன்சுலினோட எதிர்ப்பை தடுக்கவும் இது உதவுகிறது. கவுனி அரிசியோட 4வது ஹெல்த் பெனிஃபிட் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இயற்கையாகவே இது உடலில் இருக்க நச்சு பண்பை நீக்குகிறது. சத்தற்ற உணவு மற்றும் பெருந்தீனி சாப்பிட்ற இந்த வயசில் இயற்கை நச்சு நீங்குதல் பல நோய்களை தவிர்க்க உதவுகிறது. கருப்பரிசி என்பது பைட்டோ நியூட்ரியன்ஸ் வளமான மூலமாகும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நீக்கிறதுக்கும் இது அதிகபட்சமாகவே உதவுது. கவுனி அரிசியோட 5வது ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாம். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. கருப்பரிசியில் அதிக நார்ச்சத்து மற்றும் குறைந்த கொழுப்பு இருக்கிறது. இவை இரண்டும் இதய ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்கவை. ஃபைபர் அதிகப்படமான கொழுப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது. கருப்பரிசியோட 5 பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலாவது கருப்பரிசியை அதிகமாக நம்ம உண்ணணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். இந்த வீடியோட முடிவில் நாங்கள் கருப்பரிசியை வச்சு ஒரு கேக் ஒன்று செஞ்சுருக்கோம். அதோட லிங்க் நான் போடுறேன். அதை மறக்காமல் போய் பாருங்கள். இந்த கேக்கில் நாங்கள் முட்டை சேர்க்கலை, வெள்ளை சக்கரை சேர்க்கலை, ஓவனை பயன்படுத்தலை, பேக்கிங் சோடா அது போன்ற கெமிக்கல்ஸ் எதையுமே நாங்கள் சேர்க்கலை. அதை சேர்க்காமல் நாங்கள் பண்ணியிருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தா அதையும் லைக் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட்டில் இந்த வீடியோ எப்படி இருந்தது, நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் தெரிவிப்படுத்துங்க. மெயினாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. நாங்கள் எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம். ஃபேஸ்புக் பேஜை போய் லைக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் பேக்கோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி சமையல் டிப்ஸ் ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் உங்கள் சஜஷன்ஸ், ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் கொடுக்கலாம். அதை பேஸ் பண்ணி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு அது ரொம்ப உதவும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம் from வைத்தி.